ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், யுவர் வித் யூனிட் தமிழ் அண்ட் இது நம்ம சேனலோட 37th வீடியோ. ஏன்டா ரொம்ப நாளாக வீடியோ போடல, ரொம்ப மாதமாகவே வீடியோஸ் போடல. ஸோ அதுக்கு பதிலாக இனிமேட் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேனலில் நியூட்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை கண்டினியூ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நியூட்டன் இவரோட முழு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐசக் நியூட்டன். இவர் பிறந்த தேதின்னு வந்து பார்த்திங்கன்னா 4th January 1643 தான் இவர் பிறந்திருக்காரு. அப்புறம் இவர் பிறந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உல்ஸ்ட்ரோப்பர் மேனர் ஹவுஸ் யூகேல தான் இருக்குது. இவரோட படிப்புகள் அப்படிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ், அஸ்ட்ரானமி, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சிறந்த இன்ஃப்ளூயன்ஷியல் சயின்டிஸ்ட்டுன்னு கூட சொல்ல வராங்க. அடுத்து இவரோட பயோகிராஃபி பற்றி ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இவரோட ஃபேக்ட்ஸை பற்றி நிறையா பார்க்க ஆரம்பிக்கலாம். நியூட்டனோட மதருக்கு வந்து நியூட்டன் வந்து ஒரு படிப்பாளியாக வரணும்னு ஆசையே கிடையாதான். நியூட்டன் வந்து ஒரு நல்ல விவசாயியாக வரும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூட்டன் வந்து ஒரு சிறந்த சயின்டிஸ்டாக மாதிரி உலகுக்கு பல கருத்துக்களை வீசி அள்ளியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நியூட்டனோட அம்மாவுக்கு தான் பையன் ஸ்கூலுக்கு போகிறதே பிடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட 12 வயசில் ஒரு ஸ்கூலுக்கு போகிறப்போ அவரோட ஸ்கூல் வந்து ரொம்ப தூரமாக இருக்குமா அவர் வீட்டில் இருந்து. ஸோ அவர் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைனா கூட மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து பையன் இவ்வளோ தூரம் நடந்து போகிறது பிடிக்கல. ஸோ அதனாலேயே இவனை வந்து ஒரு நல்ல விவசாயியாக சொல்கிறாங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு படித்து இவர் வந்து ஒரு நல்ல சயின்டிஸ்டாக இருக்கார். இவர் நிறைய பேருக்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கார். 15-16 வயசில் இவரோட ஸ்டடீஸை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வேலைக்கு சேர்றாரு. இவரோட லெக்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒழுங்காக புரியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவர் வந்து அவ்வளோ டீப்பாக நடத்துவாராம். அது மட்டும் இல்லாமல் இவரோட 26 வயசில் இவர் வந்து ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸராக வராரு. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸாக டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்லேயும் சர்வ் பண்ணியிருக்காரு. 1701 1702 வரைக்கும் இவர் பார்லிமெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இயற்கையாக மரணமடையில கொண்டுட்டாங்க. யாராலன்னு பார்த்தீங்கன்னா குவீன் ஆனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவீன் இருந்திருக்காங்க யூகேல. அப்படி யூகேல இருந்த அந்த குவீன் வந்து பார்த்திங்கன்னா இவரோட எக்ஸ்ட்ரா அறிவுனால் ரொம்ப பொறாமப்பட்டு இவரை வந்து சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசக் நியூட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகலை. இது பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சில நோயால் கூட பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த நோயோட பேரை வந்து பார்த்திங்கன்னா அஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க சோசியலோட நல்லா மிங்கிளாக மாட்டாங்க. ஈவன் சாப்பிட கூட மறந்துடுவாங்க, ஈவன் தூங்குறதுக்கு கூட. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஐசக் நியூட்டன் பற்றி பல கருத்துக்களை தெரிஞ்சிருக்கலாம், பல சுவாரஸ்யமான விஷயங்களை அறிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. See you on next video.